Good afternoon students. Today we are going to discuss about Ampere's circuital law. Very important to mark Ampere's circuital law. The line integral or the closed integral is equal to B dot dl. The line integral of the magnetic element which is equal to mu naught into I naught. Mu naught is nothing but permeability of free space. I naught என்றது circular flow ஆக current. Okay, இந்த ஃபார்முலா ரைட் பண்ணாவே உங்களுக்கு வந்து half mark கொடுப்பாங்க. The line integral of magnetic field over a closed loop. Closed loop காக இது நம்ம எழுதிருக்கோம். Actually integral நம்ம சைன் எப்படி யூஸ் பண்ணுவோம்? We are using இந்த type of integral நம்ம யூஸ் பண்ணுவோம். But closed integral or closed loop or closed surface அப்படினா நம்ம இப்படி போடணும். இப்படி போட்டா என்னன்னா மொத்தம் ஹோல் முழுவதும் அப்படினு அர்த்தம். ஓகே, அதான் கொடுத்திருக்காங்க is mu naught times net current enclosed by the loop. அப்ப இந்த I நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா enclosed current. Enclosed current is called I. Okay, அங்க அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. Next, magnetic field due to current carrying wire of infinite length using Ampere law. இப்போ ஒரு current carrying circular coil இருக்கு, சாரி ஒரு கண்டக்டர் இருக்கு, லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் இருக்கு, ஒரு இன்ஃபினிட் கண்டக்டர் இருக்கு, அதோட லென்த் L அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். அந்த கரண்ட் ஃப்ளோ ஆறச்ச ப்ரொடியூஸ் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் டியூ டு ஆம்பியர் லா. சோ ஃபர்ஸ்ட் I take one straight conductor having length L. இல்லீங்களா, it produces a magnetic field around the coil. இல்லீங்களா, இது நமக்கு தெரியும். சோ நம்மளோட க்ளோஸ் இன்டெக்ரல் இப்ப பாருங்க, இது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸா, closed surface அப்ப இந்த magnetic field கண்டுபிடிக்குமா? Integral closed B dot dl which is equal to mu naught into I enclosed. இல்லீங்களா, integral B dot dl இல்ல B கான்ஸ்டன்ட் எடுக்கலாமா? Closed integral dl which is equal to mu naught I enclosed. அப்ப பாருங்க, இந்த dl ல இதோட சர்ஃபேஸ் ஏரியா சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கலாம் 0 to 2 pi r. Okay, so small radius என்றதால உங்களுக்கு வந்து small r எடுத்துக்கலாம். Okay, அப்ப என்ன integral dl வெறும் L லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாமா? 0 to 2 pi r which is equal to mu naught I. அப்ப b என்ன மாறிடுது 2 pi r which is equal to mu naught I. எனக்கு தேவை b தான், b which is equal to mu naught I by 2 pi r into n. That's all. Okay, very simple da. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டெரிவேஷன்ஸ் there is some confusions. So ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். But Ampere circuital lawன்றது very easiest to mark. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா the line integral of closed surface is equal to permeability of free space and current enclosed by the coil. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சப்போஸ் உங்களுக்கு அது எழுத கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னா B dot dl which is equal to mu naught I enclosed. இந்த ஃபார்முலா எழுதனாவே உங்களுக்கு half mark கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 3 mark. ஓகே, இந்த இன்ஃபினிட் ஒரு லென்த் இருக்கிற ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் அதை சுத்தி ப்ரொடியூஸ் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட். சேம் நம்மளோட ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சா போதும். அதே தான் B dot dl, L என்றது லென்த் இல்லையா? சோ ஓவர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நம்ம எடுத்துறோம் 2 pi r. அப்ப இன்டெகிரல் dl dl லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா இது 2 pi r minus 0 தான் வர போகுது. அப்ப லிமிட் minus 0 லிமிட் is equal to mu naught into I naught. அப்ப இந்த தேவையான மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன பண்ணியாச்சு? லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஃப்ளோ ஆச்சு, அதை சுத்தி ஃப்ளோ ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எனக்கு கிடைச்சாச்சு mu naught I divided by 2 pi r into n cap. Okay, next வந்து they are giving solenoid. One second ma. Next they are giving solenoid. Already this is சொல்லிருக்கேன் solenoid பத்தி இல்லீங்களா? solenoid பத்தி மிஸ் ஏற்கனவே சொல்லிருக்கேன், பட் இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுறேன். சோ பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ இப்படி நம்ம போட்டோம் அப்படின்னா இது வந்து வயர், இந்த சிம்பிளுக்கு இந்த டயகிராம் பேர் என்னன்னா வயர். ஓகே, இப்படி solenoid ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, இப்படி நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ராட்.
இடத்துலயும் சரி. ராட் எப்படி இருக்கு, கொஞ்சம் மேக்ஸிமமா இருக்கு இல்லீங்களா. அப்ப இத நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா coil or loop. இங்க பாருங்க இதோட எண்டுல இந்த வயர்ஸ் என்ன பண்றேன் நானு கனெக்ட் பண்ணிருக்கேன். லூப் இல்லீங்களா, ஒரு சுற்று அப்படின்னு சொல்றாங்க. காயில் சுருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரெண்டுமே ஒண்ணுதான். காயில் ஆர் லூப். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன மிஸ் அப்படின்னா solenoid. Solenoid is nothing but a solenoid which contains more than நிறைய many loops or many coils. எப்படி மிஸ் அப்படின்னா இப்போ ஒரு முறை சுத்தி வச்சது நம்ம என்ன சொல்றோம், லூப்னு சொல்றோம் இல்ல காயில்னு சொல்றோம். அதே பல முறை சுத்தி வச்சது அதான் நம்ம என்ன சொல்லுவோம், solenoid அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல அழகா சொல்லுவாங்க. ஒரு முறை சுத்தி வச்சா அது சுருள், பல முறை சுத்தி வச்சா அத வரி சுருள், வரி வரியா சுத்தி வச்சிருக்கோம் நம்ம. வரி சுருள் அழகா சொல்லுவாங்க தமிழ்ல. பாருங்க அதே தான் நான் எடுத்துட்டு போறேன். இந்த காயில் இப்படி மட்டும் நம்ம கனெக்ட் பண்ண கூடாது, இந்த ஷேப்ல மட்டும் இப்படி ஒரு சர்க்குலரா கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம் காயில் இல்லீங்களா. சோ அதுல நமக்கு எந்த இதுவும் டவுட் தேவையில்லை. சோ இப்போ அதே காயில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து ஒரு அட்டை பாக்ஸ், ஒரு ரோல் உள்ள மாதிரி இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல ஒரு ஒயர், ஒரு காப்பர் ஒயர் வச்சுட்டு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன் 9 டைம்ஸ் வந்து இதோட வயர்ஸ் எல்லாம் சுத்தி வச்சிருக்கேன். அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா solenoid. சோ அப்ப இது ஒரு காயில், இது 2 3 4 5 6 7 8 9 இருக்குன்னா அப்ப இந்த 9 coils join ஆனத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா it is a solenoid. Solenoid is nothing but வரி சுருள். ஓகே, நம்ம என்ன பண்றோம், அத வரி வரியா சுத்தி வச்சிருக்கோம். சோ இந்த solenoid பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எதுக்காக மிஸ் நம்ம இப்ப ஆல்ரெடி நம்ம கிட்ட வயர் இருக்கு, காயில் இருக்கு, அப்புறம் ராட் இருக்கு. எதுக்கு மிஸ் நம்ம solenoid யூஸ் பண்றோம்? because the efficiency of electronic appliances. ஓகே, எஃபிஷியன்சி, அவரோட எஃபிஷியன்சியை நம்ம வந்து என்ன பண்றோம், அதிகப்படுத்துறோம். இப்போ நம்ம ஒண்ணுல ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயத்துக்கு நம்ம மோட்டர் வாங்க போறோம். ஓகே, தண்ணி இறக்கிறதுக்காக நம்ம வாட்டர் பம்ப் வாங்க போறோம் அப்படின்னா ஆனா ரேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஒன்னு 3005 சொல்லுவாங்க, இன்னொரு 7000 சொல்லுவாங்க, இன்னொரு 10000, இன்னொரு 20000 கூட சொல்லுவாங்க. ஏன் எல்லாமே தண்ணி இறக்க தான் போகுது, ஏன் காஸ்ட் அதிகமா சொல்றாங்க அப்படின்னா because they are using the motor coil, they are increasing the motor coil number of turns increase பண்ணிருப்பாங்க. 200 turns, 400 turns, nearly 40,000 turns கூட இருக்கு motor coils இல்லீங்களா. they are using copper coils. so அப்ப 40,000 turns இருக்குறச்ச அப்ப அதோட efficiency maximum ஆ இருக்கும். high voltage அந்த motor fuse போகாது. so maximum efficiency நிறைய தண்ணி என்ன பண்ணும், எரஸ் நமக்கு கொடுக்கும். ஓகே, சோ அதுக்காக தான் இந்த solenoid யூஸ் பண்றோம். சோ வயர்ஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வயர் எதுனா solenoid. ஏன் நம்ம ரியோஸ்டாட்லயே நம்ம solenoid தான் யூஸ் பண்றோம். நீங்க ரியோஸ்டாட் பாத்தீங்கன்னா தெரியும், லேப்ல வந்திருந்தீங்கன்னா தெரியும். ரியோஸ்டாட் வந்து இப்படியா வயர்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரொட்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பார்க்கலாம். A solenoid is a long coil of wire closely wound in the form of helix. Okay, when electric current passes through the solenoid, the magnetic field is produced. The magnetic field of the solenoid due to the superposition of magnetic fields. So இது நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் கொடுக்குறோம். இது கொடுக்குற எலக்ட்ரிக் கரண்ட் இப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணும், எலக்ட்ரிக் கரண்ட் இதுல இருந்து இது வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்ப அதை சுத்தி என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது சிம்பிள் கான்செப்ட் தான், நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதான் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி நம்ம டைரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் பாம் ரூல், அதாவது கையை வச்சு நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் இப்படி பிடிச்சிருக்கோம்ல, இது வந்து ஃபீல்டோட டைரக்ஷன். இங்க ஃபோல்டிங் ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிற டைரக்ஷன். ஓகே, அதான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அவுட் சைட் த சாலினாய்டு வந்து எப்பவுமே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து 0. அதை நீங்க நல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அவுட் சைட் த சாலினாய்டு, இன்சைட் த சாலினாய்டு there is some magnetic field. ஓகே, அப்புறம் சாலினாய்டோட டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க அங்க. next important 5 mark கொடுத்துருக்காங்க. magnetic field due to a long current carrying solenoid. so ஒரு solenoid இருக்கு. so அதுல நம்ம என்ன பண்றோம், magnetic field எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம கன்சிடர் பண்றோம். magnetic field due to long current carrying
consider a solenoid of length having n turns. Solenoid of length நம்ம என்ன பண்றோம் அப்படினா L ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். It has n turns. N is nothing but number of turns. The diameter of the solenoid is assumed to be much smaller when compared to its length, and coil is wound very closely. In order to calculate the magnetic field at any point inside the solenoid, we use Ampere's circuital law. Consider a rectangular loop ABCD, then form Ampere's circuital law. Circuital law is nothing but already நம்ம பார்த்தோம். Ampere's circuital law B dot dl which is equal to mu naught I நம்ம பார்த்தோம் இல்லீங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு solenoid எடுத்துக்கோங்க. இது ஒரு solenoid. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு solenoid. இதுல பாயிண்ட் இன் பாயிண்ட் அவுட் கொடுத்திருப்பாங்க. அது ஒண்ணும் இல்ல, கம்பியை சுத்தி வச்சிருக்காரு. அத நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. This is the magnetic field produced by the solenoid. Magnetic field produced by the solenoid. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு magnetic field ஒரு current carrier ஒரு solenoid flow ஆச்சு. அதோட வேல்யூ எப்படி இருக்கும் நம்ம கால்குலேட் பண்ணனும். இப்போ என்ன பண்ணனும், ஒரு ரெக்டாங்குலர் லூப் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்குலர் லூப் இதுக்குள்ள நான் பிளேஸ் பண்றேன். இந்த A B C D எடுத்துட்டு ஓகே, நம்மளோட ஃபார்முலா பிரகாரம் என்ன நடக்கும் அப்படினா integral B dot dl, that is Ampere's circuital law, which is equal to mu naught I enclosed is nothing but total current produced by a solenoid. Okay, அங்க நீங்க ரைட் பண்ணுங்க. அப்ப integral B dot dl which is equal to mu naught total current produced by the solenoid. Okay, so ரைட் பண்ணுங்க. இப்போ நம்ம நீங்க இத ஈஸியா டயகிராம் நீங்க ஈஸியா டிட்டர்மைன் பண்ணலாம்ல. இந்த காயில்ல ப்ரொடியூஸ் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். சோ இந்த காயில்ல ப்ரொடியூஸ் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்சைட் தி solenoid 0. 0 இங்க பாருங்க perpendicular to solenoid. இங்க பாருங்க இது perpendicular லைனா இது மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன் சரிங்களா? அப்ப இதுக்கு இது எப்படி இருக்கு? perpendicular லைன். அப்ப இந்த பாயிண்ட் என்னது? 0. இந்த பாயிண்ட் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஓகே, அப்ப parallel to magnetic field என்ன கிடைக்கும் நமக்கு? A to B. அப்ப இதுதான் இந்த A to B ல எப்படி இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைனுக்கு parallel ஆ இருக்கு. அப்ப இதுதான் என்ன பண்ணும் நமக்கு? டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டா நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லால கிடைக்கும். பட் உங்களோட புக்ல வந்து ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா போட்டு வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா போட்டு வச்சிருப்பாங்க. நான் போடுறேன் ஃபர்ஸ்ட். க்ளோஸ் இன்டெகிரல், இந்த cன்றது க்ளோஸ் இன்டெகிரல். ஓகே, க்ளோஸ் இன்டெகிரல் B dot dl which is equal to நம்மளோட ஃபார்முலா என்னடா? mu naught I naught தானே. இப்போ நம்ம அதே எழுதணும் B dot dl. இன்டெகிரல் B dot dl ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம்? from A to B எடுத்துக்கலாமா? A to B plus integral first A to B எடுத்தோமா, next B to C எடுத்துக்கலாம். Integral B to C B dot dl plus next C to D எடுத்துக்கலாம் plus integral C to D B dot dl plus next D to A கன்சிடர் பண்ணுங்க. integral எல்லாமே க்ளோஸ் இன்டெகிரல் போடணும். ஓகே, D to A B dot dl. இங்க நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா from A to B the loop is parallel with the magnetic field. இல்லீங்களா? parallel is nothing but cos theta. இந்த cos தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த cos யூஸ் பண்றோம்? இது perpendicular இருக்கு. அங்கேயும் cos யூஸ் பண்ணோம் because we are placing the rectangular coil parallel to the magnetic field. So magnetic field parallel தான் நம்ம வைக்கிறோம். perpendicular திருப்பி வைக்கல, opposite directionல வைக்கல, parallel directionல வைக்கிறோம். அது என்ன பண்ணுது? cross ஆயி போகுது. பட் இந்த லைன் கன்சிடர் பண்ணனும், perpendicular கன்சிடர் பண்ணிடுங்க. from A to B ஏதாவது ஆங்கிள் இங்க இருக்கா? parallel இது parallel இருக்கு, magnetic field parallel இருக்கு. அப்ப தீட்டாவோட வேல்யூ 0. அப்ப close integral A to B B dot dl டாட் எடுத்துறேன். ஏன்னா அதுதான் B dl cos 0 degree. ஏன்னா டாட்னா cos theta இல்லையா? அப்ப cos 0 degree plus
integral b to c bdl. இந்த b to c பாருங்க, b to c இது வந்து என்னது 90 டிகிரி இல்லீங்களா? டாட் போது என்ன யூஸ் பண்றோம்? cos 90 டிகிரி plus close integral b dot dl c to d. c to d outside the surface 0 and bottom outside the அப்படியே அடிச்சுக்கணும். ஓகே, plus integral d to a b dot dl. திருப்பி b dot dl என்ன வரும்? d to a. d to a வந்து பெர்பெண்டிகுலரா cos 90 டிகிரி b dl cos 90 degree. Okay, அப்ப the value of cos 90 degree என்ன? cos 90 degree ஓட value 0. Very simple. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? Closed integral b dot dl which is equal to closed integral ab ddl cos 0 degree தான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும். ஏன்னா cos 90 degree வேல்யூ 0. ஆல்ரெடி அவுட்சைட் தி மேக்னெட்டிக் 1 0 ஆயிடுச்சு. ஓகே, மொத்தம் 3 0 ஆயிடுச்சு. ஒன்னு தான் நமக்கு இருக்கு. அப்ப இந்த bdl எடுத்தீங்களா? cos 0 ஓட வேல்யூ என்ன? 1. சோ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டெகிரல் a to b dl கிடைக்கும். இல்ல இப்போ லிமிட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா? சோ இன்டர் b வெளிய எடுக்கணும் பொதுவா இன்டெகிரல் dl தான் நமக்கு இருக்கும். இந்த dl ன்றது லிமிட் வந்து 0 ல இருந்து l நம்ம ஆல்ரெடி சொல்றோம் காயில் மேக்ஸிமம் லென்த் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்திருப்பான். ஓகே, அப்ப b l அப்ப எடுத்துக்கலாமா? b dot dl which is equal to bl. சோ இது l எங்க சைடுல வச்சுக்கலாமா? b வச்சுக்கலாமா? ஓகே, இந்த b ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி வந்து க்ளோஸ் இன்டெகிரல் இத அப்படியே வெச்சுக்கோங்க. bl b ஓட வேல்யூ என்ன? mu naught ni இல்லீங்களா? ni into l. இந்த b வேணா இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன கிடைக்கும் பாருங்க. b dot dl which is equal to bl. b ஓட வேல்யூ mu naught ni l டிவைடட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, இங்க இருக்க l டிவைடட் பண்ணுங்க. mu naught ni divided by l which is equal to b. இங்க வந்து b தான் வரும். ஏன்னா because of closed integral தான் magnetic field which is equal to இதோட ஆன்சர். சோ அப்ப என்ன பண்றோம்னா இது கால்குலேட் பண்றோம். அப்ப இது என்ன பண்றோம்? இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ b equal to mu naught ni divided by l which is equal to b கால்குலேட் பண்றோம். இந்த n divided by l நம்ம என்ன எழுதலாம்னா mu naught ni இந்த small I தான் யூஸ் பண்ணோம். small n யூஸ் பண்ணோம். number of terms divided by length வந்து small n யூஸ் பண்ணோம். ஓகே, that's all. இந்த 5 மார்க் வந்து simple 5 மார்க். and next நம்ம பார்க்க போற டாபிக் வந்து toroid. toroid is nothing but very simple. நிறைய சாலினாய்ட்ஸ் அதுதான் டொராய்டு. எப்படி நிறைய காயில்ஸ் சேர்ந்தது வந்து நம்ம சாலினாய்டு சொல்லுவோம், நிறைய சாலினாய்ட்ஸ் அதுதான் டொராய்டு. ஓகே, அதான் கொடுத்திருப்பாங்க. a solenoid is bent in such a way its ends are joined together to form a closed ring shape is called a toroid. so solenoid oda ends நம்ம join பண்ணி நம்ம now we make a toroid. the magnetic field has constant magnitude inside the toroid whereas in the interior region and exterior அங்க ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க பாருங்க. the magnetic field has constant magnitude inside the toroid. ஒரு டொராய்டுக்கு உள்ள ப்ரொடியூஸ் ஆகுற magnetic field எப்படி இருக்கும் அப்படினா கான்ஸ்டன்ட்டா இருக்கும் which is not varying. okay, whereas in the interior region and exterior region the magnetic field is 0. outside the magnetic field 0. அது ஆல்ரெடி நம்ம சாலினாய்ட்லயே பார்த்தோம் இல்லீங்களா? சேம் கண்டிஷன் தான் இங்க யூஸ் பண்றோம். இங்க டொராய்ட்ல வந்து 0. ஓகேவா? அங்க ஒரு 5 மார்க் கொடுத்திருப்பாங்க. அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். Thank you students.